ஒரு விஷயத்தில் நம்ம ஆல்ரெடி அடிபட்டுட்டோம்னா திருப்பி அதை பண்ணாமல் இருப்போம். அப்படி நான் பார்த்த வீடியோ தான் இந்த ஸ்டாம்ப் பைடரில் வந்துட்டு எப்படி நம்மளை காத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கரூரில் இன்சிடென்ட் நடந்துச்சுல, அந்த மாதிரி அடுத்து நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு. நம்ம ஒரு கூட்டத்துக்குள்ளே போகிறோம், அது வந்துட்டு இந்த மாதிரி கட்சி மீட்டிங்னு இல்லை, கோயில் திருவிழாவாக கூட இருக்கட்டும். அப்படி போனோம்னா கூட்டமாக இருக்குன்னா நம்மளோட கால் ரெண்டையுமே இப்படி கொஞ்சம் அகட்டி வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுட்டு கையை இந்த மாதிரி வச்சு நின்றா நம்ம ஹார்ட்டும் லங்ஸும் அந்த கை வந்துட்டு பார்த்துக்கிறோம், ஒரு டேமேஜ் ஆகாமல் இடிக்காமல். அப்படி பண்ணி நிற்கும் போது யாராவது பின்னாடி நின்று தள்ளினா கூட டக்குன்னு நம்ம ரொம்ப முன்னாடி போக மாட்டோமா. நான் கண்டிப்பாக அடுத்த திருவிழா கூட்டத்தில் இதை ட்ரை பண்ண போகிறேன். அதே மாதிரியே தெரியாமல் கீழே விழுந்துட்டா கூட இந்த மாதிரி டக்குன்னு ஒன் சைடாக படுத்துட்டு நம்மளோட தலையையும் நம்ம ஹார்ட்டு லங்ஸையும் கொஞ்சம் பாதுகாக்கணும். அப்போ தான் வந்துட்டு யாராவது நம்ம மேலே விழுந்துட்டா கூட நம்மளுக்கு மூச்சு திணறாது. இது வந்துட்டு நிஜமாவே ஒரு நல்ல வீடியோ நான் பார்த்தது. டெஸ்ட் பண்ணுறாங்க பாருங்க. இப்போ கூட்டத்தில் விழுந்துட்டாரு, அவர் கையை வச்சுட்டு அவரோட லங்ஸை ஹார்ட்டு ஃபேஸை வந்துட்டு ஹைட் பண்ணிக்கிறாரு. அப்போ அவருக்கு ரொம்ப அடி இல்லை, அடி விழுகத்தான் செய்யும், ஆனால் கம்மியாக. நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம தான் பார்த்துக்கணும். சேஃபாக இருங்க. தேங்க்யூ.